குட் மார்னிங் குட் ஈவினிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்ணன் பையன், நம்ம சப்ஸ்கிரைபரோட பையன் ஹரிபிரசாத் தங்கத்துக்கு வந்து நாளைக்கு பர்த்டேவா. ஸோ இன்றைக்கி தான் பர்த்டே. ஸோ அவனுக்கு வந்து நம்ம சார்பாக, நம்மளோட சேனல் சார்பாக எல்லாருமே விஷ் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே தயவு பண்ணி அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக விஷ் பண்ணுங்கள். ஹரிபிரசாத்துக்கு வந்து பையனுக்கு வந்து நல்லா விஷ் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹரிபிரசாத். ஸோ நீ வந்து எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் மென்மேலும் வளரணும், நிறையா சாதிக்கணும். ஸோ இந்த பர்த்டேக்கு வந்து என்னோட விசஸ், என்னோடய ஃபேமிலியோட விசஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. ஸோ அவங்களுக்கு தேவாவும் விஷ் பண்ண போகிறான் ஹரிபிரசாத்துக்கு. வாங்க ஓகே. Happy birthday, Happy birthday, Anna. Anna. Happy birthday, Hariprasad Anna. Happy birthday, Anna. Hariprasad Anna. Hariprasad Anna. ஸோ எங்கள் சேனல் சார்பாக ஸோ உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே பாபா. ஐயோ பாபு தங்கம் செல்லம் ஆயிரும். ஹாப்பி பர்த்டே ஹரிபிரசாத். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ப்ளீஸ் அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு நைட்டு ஈவினிங் விளாக் தான், ஒரு சின்ன விளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்போ ப்ரெக்னென்ட் ஆனோன்னா அப்போலேருந்து வயலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, அது என்னமோ நம்மளை வந்து கை காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. எல்லாம் வேலை பார்க்கக்குள்ள நமக்கு மட்டும் ஒரு மாதிரியாக ஐயோ குற்ற உணர்ச்சியாக ஒட்டிகிட்டே இருக்குது. எல்லாம் வயலில் விட்டு சுறுசுறுப்பாக இருந்த மாதிரி ஓடிட்டு இருக்கவோ, நான் மட்டும் அப்படி உட்காந்துருக்கேன். ஒரே ஒரு கில்ட்டியாக இருக்குது. அப்படியும் போய் அந்த இது டீ குடிக்கிற சாக்கில், அந்த தண்ணி குடிக்கிற சாக்கில் வந்து போயிட்டு தான் வரேன். இருந்தாலும் மனசு ஒத்து போல் அதான் கவலையாக இருக்குது. ஐயோ நம்மளால வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி கவலையாக இருக்குது. பாவம் எங்கள் அப்பா மட்டும் தனியாக வேலை பார்க்குறாங்க, என் மாமனார் மட்டும் தனியாக வேலை பார்க்குறாங்க. அது இன்னும் ரொம்ப கஷ்டம். இப்போ தான் வந்தோடனே வந்து எப்போதுமே டீ இந்த மாதிரி போட்டு கொடுப்பேன். இன்றைக்கி நான் டீ போடலை. டீ போட்டால் வந்து ஃபேமிலிக்கு போடணும். நான் வாங்குறது ஸோ அதனால் வந்து பால் நல்லா காய்ச்சிட்டு பிஸ்கட் வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டாரு. மத்தியானமாக ஒரு சாப்பிடல, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு பாவம். ஸோ அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா தேவா படிச்சுக்கிட்டு இருக்கான், அதான் பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ வந்து ஹேண்ட் ரைட்டிங்காக சரியாக வரல. ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த 4 கோடு போட்ட நோட்டு வாங்கி கொடுத்தேன். இதை தான் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சுத்தமாக வரல. இதெல்லாம் வந்து நான் சொல்லி உட்காந்து இதெல்லாம் எழுதுனேன். இப்போலாம் வந்து நான் இல்லாமல் வந்து ஓரளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு ஏதோ எழுத உட்காந்துருக்கான். இதெல்லாம் வந்து இப்போ எழுதிட்டு இருக்காரு. இன்னும் நான் கரெக்ஷன் பார்க்கல, பார்த்துட்டு தான் அவர் சொல்லணும். பூஸ் பழக்கிற பூஸ் ரப்பர்டோ குந்திரகுலோ நெத்திச்சக்கி வாயில் வந்து இப்போ பிரசாதம் கொடுத்தாங்க சாமி கும்பிட்டுட்டு, அதை வாயில் போட்டு கற்கண்டது வாயில் போட்டுகிட்டே எழுதுறாராம். கீழே கஜி பாபு डब्ल्यू सुपर वेरी गुड. उसके बाद और क्यूडो एक्स. उसके बाद वाई. उसके बाद इडोकी यू. वेरी गुड. उसके बाद बी डब्ल्यू एच एक्स तो वाई Z
வந்து இப்போ தான் ஒரு மாதமாக கிட்டத்தட்ட போயிட்டுருக்கான். அவனுக்கு என்ன தெரியும், அந்த ஸ்கூலில் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் ஏபிசிடி சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்ததே இல்லைன்னு நினைக்கிறேன் என் பிள்ளைக்கு. அப்புறம் நான் அவர்கிட்ட கிரிட்டேட் பண்ணி என் பிள்ளைக்கு ஏபிசிடி தெரியல, ஒரு மாதம் ஸ்கூல் போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்னேன்னே. அவன் நர்சரிம்மா, அவன் சின்ன பையன், அவனுக்கு போய் இப்போ போய் எப்படி எல்லாம் தெரியும் அப்படின்னாலே. அப்படிலாம் இல்லை, நான் சொல்லி நான் வீட்டில் கற்றுக் கொடுக்குறது கூட அவங்க ஸ்கூலில் வந்து அவ்வளோவா கற்றுக் கொடுக்குறது கிடையாது. நான் தான் வந்து இப்படி வரமா அவனை வந்து நெயிலும் காலையிலையும் நான் ஈவினிங்கும் காலைல வந்து என்ன காலேஜ் தான் படிப்பான். நான் ஈவினிங் ஆனால் கண்டிப்பாக வந்து அவன் படிச்சிடுவான். இப்போ உட்கார வச்சுருவேன், பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பேன். அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான். தேவா பேர்க்கி காசி சேட்டை பண்ணிக்கிட்டே படிக்கும். அதான் நான் தேவா உட்கார படிக்க அப்படின்னு சொன்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உட்காந்துருவான். அதான் இன்றைக்கி பேக்கெல்லாம் வந்து துவைச்சி போட்டனால புக்கெல்லாம் அன்றைக்கி அங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேக்கில். அதெல்லாம் எடுத்து மாற்றணும், வைக்கணும். தான் வந்து அதுக்குள்ளே வந்து எப்படி இருட்டி போய்ட்டுன்னு வந்து காமிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் ஊர் மக்கள்லாம் எவ்வளோ பிஸியாக இருக்காங்க, இருட்டினாலும் வந்து எவ்வளோ பிஸியாக இருக்காங்க, எப்படிலாம் வேலை பார்க்குறாங்கன்னு காமிக்க போகிறேன். வாங்க. நான் மட்டும்தாங்க வெட்டியாக இருக்கேன், இப்போ எல்லாம் பிஸி. பாருங்கள், ஃபுல்லாக வயலில் வந்து அந்த இதெல்லாம் இருக்குல்ல, மிஷின் வச்சு அறுத்த நெல்லெல்லாம் வந்து சரி அந்த வக்கீலெல்லாம் வந்து கொளுத்து விட்டுட்ருக்காங்க. இந்த சைடு என்னென்னா வண்டி போய்கிட்டு இருக்குது, இது நெல் வாங்கிட்டு வந்துட்டுருக்கு. நெல் கருதெல்லாம் வந்து லோடு பண்ணுறதுக்காண்டி போயிட்டுருக்கு. இந்த சைடு ஃபுல்லாக அதுக்கப்புறம் இங்கிட்ட இந்த சைடு பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்கும். இங்கிட்ட வந்து கருதை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. குளிர் ஆடு எல்லாமே தாங்க முடியாமல் உட்காந்துருக்கோம். பார்த்துருப்பீங்க, எல்லாமே சீரியஸாக பார்த்துருக்காங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து நெருப்பு மூட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நெருப்பில் வந்து நாங்கள் எங்கள் ஆட்டுக்குட்டிங்க, எங்கள் மாடுங்க எல்லாம் சேர்ந்து குளிர் காய்க்கும். சரிங்களா, குளித்து விட்டாரா பாருங்கள். இந்த எழுந்திருக்கிறாங்க பாருங்கள், எழுந்திருக்கிறாங்களா, எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க அங்கே நெருப்புக்கு. கடையை போய்ட்டு வந்து இப்போ மேரி பிஸ்கட் வாங்கினேன். இதை வந்து தேவா வந்து நாளைக்கு ஸ்கூல் போகல பாலில் வந்து துச்சி சாப்பிட்டுட்டு போயிடுவான், ஸ்கூல் போயிடுவான். சில நேரம் வந்து சமைக்க முடிஞ்சால் சமைச்சிடுவேன். ஏதாச்சும் எப்படி சொல்கிறது, ரவா உப்புமா இந்த மாதிரி சாதம் எதுவும் ஃப்ரை பண்ணி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் முடிஞ்சால். இப்போ குளிர் காலமாக சீக்கிரமாக ஆயிடுச்சு. பஸ் எப்படி சொல்கிறது, வண்டி வரத்துக்குள்ளே சமைக்கிறதே லேட்டாக ஆகிடுது. ஃபுல்லாக அவசரமாக போகலாம். ஸோ இதுக்காக மாதிரி பிஸ்கட் எதுவும் வாங்கி வச்சுருந்தேன்னா ஒரு ஆப்பிள் ஏதோ கொடுத்துட்டானா அவன் வந்து அங்கே ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்குவான். எங்கள் வீட்டில் வந்து பாலும் பிஸ்கட்டும் சாப்பிட்டுட்டு போயிடுவான். அங்கே போய் வந்து ஆப்பிள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான். வந்து சாதம் சாப்பிடுவான். அதுக்காக தான் முடிஞ்சால் சமைச்சு கொடுத்துருவான், இல்லைன்னா அப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவா வந்து முட்டை வந்து ஆம்லேட் சாப்பிட மாட்டேங்கிறான். அவனுக்கு வந்து அவிச்சா தான் பிடிக்கும். ஸோ அவிச்சு சாப்பிட்டா விட்டமின் வந்து கொஞ்சம் அதிகம் தானே. ஸோ அதுக்காக வந்து முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். என்னென்ன சாப்பிட போகிறோம் தான் பார்க்க போகிறோம். வாங்க நாய் நம்ம பார்க்க வச்சாச்சு. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். என்னென்ன சாப்பாடு எங்கள் நைட்டோட சாப்பாடு என்னென்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க. தேவா தட்டில் வந்து தக்காளி ரசம், நான் வந்து மசாலாலாம் அதிகமாக போடாமல் ஸோ ரசம் வச்சுருக்கேன். அப்பளம், அப்புறம் வந்து உருளைக்கிழங்கும் மீன் மேக்கரும் வறுவல், அப்புறம் ஒரு முட்டை. அவனுக்கு வந்து அவிச்ச முட்டை தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோடய இதில் வந்து இது வந்து பாவக்காய் பொரியல், இது வந்து உருளைக்கிழங்கும் அந்த மீன் மேக்கரும் வறுவல், அது கூட ரசம், கூடல், ஊறுகாய். ஹைதராபாத் அம்மா அனுப்புனா ஊறுகாய் இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி சாப்பாடு.
காலையில் வச்ச சாதம்னா ரசம் மட்டும் இப்போ சூடு பண்ணிக்கிட்டேன். அப்போலாம் எனக்கு இல்லை, தேவாக்கு மட்டும்தான். ஸோ ரசம் வந்து சிம்பிளாக வச்சேன், மசாலாலாம் எதுவுமே அதிகமாக சேர்க்காம சிம்பிளாக தக்காளி ரசம் வச்சேன், கரைச்சி வைப்பாங்களா அந்த மாதிரி. Bismillah. Ada Malaysia. Kamu nih ya bayar? बाबू अच्छा लीबू नहीं ना जा कुछ अब ठीक है का ரசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் தக்காளி ரசம் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அன்றைக்கி வந்து ரசம் வைக்கல ரொம்ப மசாலாலாம் போட்டு வச்சேன். இது வந்து சிம்பிளாக வைப்போமே அப்படின்னு புளியை கரைச்சி தக்காளியெல்லாம் கரைச்சி அப்படியே வறுத்து ஊற்றி அப்படி வச்சேன். நல்லா இருக்குது தக்காளி ரசம். ரசத்தை உறிஞ்சி ஊற்றிக்கிறான் பாருங்கள். மஜா மஜா பாப்பா நல்லா இருக்கான். இப்படி சாப்பிட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றான் இப்படி. அக்கா நாங்கள் அடுப்படியில் உட்காந்து சாப்பிட்றோம். நான் வந்து ஏன் அடுப்படி அதிகமாக யூஸ் பண்ணலைன்னா, காலைல ஃபுல்லாக நாங்கள் இருப்போம். ஈவினிங்கன்னா வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் ஆடெல்லாம் வந்து உள்ளே விட்டுருவோம். கீழெல்லாம் போர்வையெல்லாம் விரிச்சு போட்டு அது மேலே வந்து ஆடெல்லாம் வச்சுருவோம், வைக்கலெல்லாம் வச்சு போட்டு. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் அதிகமாக அந்த அடுப்படியை வந்து யூஸ் பண்ணலை. ஸோ நீ வந்து குள்ளதான் யாருமே வந்து சாப்பிட்லையா, எங்கள் அம்மா ஒன்றும் வரல, எங்களுக்கு வேறு பசி ஆரம்பிச்சிட்டு மதியானம் சாப்பிடல. ஸோ அதனால வந்து சீக்கிரமாக சாப்பிட்டோம். சீக்கிரமாக வைக்கல போட்டு அது மேலே வச்சோம்னா உட்கார படுக்க வச்சோம்னா சும்மா கும்முன்னு படுத்துருப்பாங்க. அப்புறம் எனக்கு வந்து உடம்பு இல்லைன்னா மருந்து கொடுக்குறதும் சரி, கால் அமுக்கி விட்றதும் சரி, எல்லாமே தேவா தான் செய்வான். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இல்லாத ஒரு குறைய வந்து தேவா தான் எனக்கு எப்போதுமே சப்போர்ட் வந்து இந்த வீட்டில் எனக்கு தேவா தான். எனக்கு அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அடுத்து நான் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக ஒரு இதாக இருக்காங்கன்னா அந்த ஊரில் என் பிள்ளை மட்டும்தான். ஸோ எனக்காண்டி எல்லாமே செய்யும் தாங்க. பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நான் மறந்துட்டாலும் எனக்கு மருந்து கொடுத்துட்டு மருந்து சாப்பிட்டே அது பண்ணியான்னு கேட்பான் எப்போ பார்த்தாலும். ஸோ அவ்வளோ கேர் எடுத்துவான். அதே மாதிரி அவன் எங்கேயாச்சும் போகிறேன்னா, கல்யாணத்துக்கு தான் அழைச்சிட்டு போகிறாங்கன்னா, அம்மா நான் அங்கே போகிறேன் நீ மறந்துடாமல் மருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் போவான். ஸோ அந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துவான். சும்மா கால் வலிக்குன்னா உடனே கை கால் அனுப்பிடுவான். Abis itu mah. Ma, kakak Camil bilang mah. Kakak Camil kecil lagi itu kalau Camil bilang mah. Camil lah kecil itu kan. तब नहीं गुड़ में अब तंगला बोलामनी புலா இல்லை. இதான் வீடியோ பிடிச்சல லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஹரிபிரஸ்க்கு ஹாப்பி பர்த்டே ஹரிபிரசாத். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்னும் நான் வந்து ஸ்கூட்டி சீக்கிரம் யூடியூப்பில் சம்பளம் வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.